மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறந்து வைப்பதற்காக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டார். செல்லும் வழியில் பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் அரசு நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று நடந்த பெருந்துறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேளாண் உழவர் மற்றும் சார்பில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். பின்பு 159 கோடி 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டியும் 15 கோடி 70 லட்சம் ரூபாய் செலவில் முடிவற்ற பணிகளை திறந்து வைத்தும் 41 லட்சத்தி ரூபாய் நலத்திட்ட உதவிகளை சுமார் 4524 பயனாளிகளுக்கு வழங்கி இன்று அந்த நிகழ்ச்சியினை கலந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியாக நாளை சேலத்தில் நடைபெறக்கூடிய அந்த மேட்டூரில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு பவானி வழியாக சேலம் மூலம் மேட்டூரை செல்லடைய உள்ளார். இந்த நிலையில் வழித்தடங்களில் செல்லும் பொழுது மக்களை சந்தித்த முதல்வர் மக்களை சந்தித்து வருகிறார். மக்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மக்களுக்கு கைகளை கொடுத்தும் பள்ளி குழந்தைகளையும் சிறுமிகளையும் பார்த்து கையசைத்ததோடு ரோட் ஷோவுடன் சென்று கொண்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இதே வழியாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தும் ரோட் ஷோவாக அவரிடம் கலந்துரையாடி பேசி வருகிறார். இதனை காட்சிகளை தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சரை கண்டு வழியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆரவாரமாக உற்சாகமாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.